குடும்ப நலனுக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு சென்ற திமுக, அதோட டெல்லிக்கு சென்ற ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் தான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு இல்லை விஜய், இன்னுமா தைரியமாக இல்லை? ஸ்டாலின் சொல்லுங்கள், முதலமைச்சர்னாலும் சொல்லுங்கள். அதில் திமுகவில் நிற்கிறீங்க. திமுகன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் பேர்லாம் சொல்ல இன்னும் எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியல. ரொம்ப அரண்டு போயிருக்காரு. அவங்க கொடுத்த தொந்தரவு. அவன் அப்படி தான் கொடுப்பான். இவனெல்லாம் பார்த்து பயந்தீங்கன்னா அங்கே அரசியல் பண்ண முடியுமா? திமுககாரனை எதிர்த்தீங்கன்னா ஓடிடுவான், பயந்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருவான். அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஓப்பனாக தாக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி, உங்களுடைய தைரியத்துக்கு நன்றி, குடும்ப நலனை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் போனாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் ரொம்ப கோபமாக பதில் சொல்கிறாரு எல்லாத்துக்கும். நீங்கள் சொல்லிட்டீங்க. உடனே இவர்கிட்ட கேட்குறாங்க, எடுபடி சேகர் பாபுகிட்ட, என்ன விஜய் குடும்ப நலனுக்காக போகிறாரு, ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அதுக்கு அவர் என்ன அந்தாள் கிடக்கார், நேற்று முளைத்த காலம். பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. இவரே திமுகவில் நேற்று முளைத்த காளான். இவர் அதிமுகவில் இருந்தவர், நேற்று முளைச்சாள். என்னமோ இவங்களுக்கு துர்கா ஸ்டாலின் பின்னாடியே போய் காலை தொட்டு தொட்டு கும்பிட்டு காரு கதவை திறந்து விட்டு உள்ளே போனாங்கன்னா அந்த சேலை மாட்டிச்சுன்னா அதை விட தள்ளி மறுபடியும் காலை தொட்டு கும்பிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற காளான் இந்த எடுபடி சேகர் பாபு. இவர் விஜயை பார்த்து காளானாம்.